இன்னைக்கு ஆணையம் என்ன சொல்லுது? ஒரு டிஎம்சி தண்ணி கொடுங்கன்னு சொல்லுது. ஒரு டிஎம்சி தண்ணி என்னத்துக்கு பயன்படும்? ஒன்றுக்கும் பயன்படாது. 3 டிஎம்சி தண்ணீர் கொடுத்தால்தான் விவசாயம் செய்ய முடியும். குடிநீருக்கான தேவை நிறைவேற்றப்படும். 6 குளங்கள் நீர்நிலைகள் நிரம்பும். இல்லை என்றால் நிரம்பாது. ஒன்றுக்கு ஆகாது. அது காணல் நீராகத்தான் போய் முடியுமே தவிர இது பயன்படக்கூடிய நீராக இருக்காது. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து என்ன என்றால், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அடிக்கடி சொல்லுவது, உபரி நீரை நம்முடைய காவிரி ஆணையம் சொல்லியிருக்கிற அந்த உரிமை நீராக கருதக்கூடாது. உபரி நீரை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அணை நிரம்புகிறது, அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது, அதனால் திறந்து விடுறாங்க. இப்போ 25,000 கனஅடி தண்ணி வருதுன்னா கபினியில் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிற தண்ணீர் எப்படி உரிமை நீராக இருக்க முடியும்? முடியாது. அதனால் அந்த நீரை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய வற்புறுத்தலாகும். அதே போல் இந்த காவிரி நீர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த ஜீவாதார உரிமைக்காக தொடர் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே போல் வறட்சி வந்தபோது, பயிர்கள் கருகிய போது எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 84 மணி நேரம் மெரினா கடற்கரையில் தன்னந்தனியாக தொடர் உண்ணாவிரதம் இருந்து, அன்றைக்கு மத்திய அரசிலிருந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சுக்லா அவர்கள் வந்து அதற்கு ஒப்புதல் கொடுத்ததற்கு பின்னால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும், தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னதற்கு பின்னால், அதற்கு பின்னாலே தான் 84 மணி நேரத்திற்கு பிறகு உண்ணாவிரதத்தை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முடித்துக் கொண்டார்கள். அதுபோல் தொடர் சட்ட போராட்டம், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது இல்லாமல் இருந்த போதும் சரி, காவிரி நீருக்காக தொடர் சட்ட போராட்டம் நடத்தியது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதன் மூலம்தான் நாம் வெற்றியை பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கஜெட்டில் வெளியிடலை, அதையும் வெளியிட வேண்டும் என்று சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதைவிட புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள், நான் விவசாயி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னவர் முதலமைச்சராக இருந்த என்னுடைய தாய் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே போல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி அன்றைக்கு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அது மட்டுமல்ல, ஆணையம் அமைப்பதிலே காலதாமதப்படுத்தியது மத்திய அரசு, பிஜேபி அரசு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து அதன் மூலம் அன்றைக்கு ஆணையத்தை அமைத்து கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மத்தியிலேயும் சரி அல்லது கர்நாடகத்திலேயும் சரி, ஆட்சியிலே இருக்கிற கட்சிகள், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி, இங்கேயும் சரி அங்கேயும் சரி, எவர் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதில் வஞ்சிக்கிறார்களே தவிர அவர்கள் பொது நோக்கோடு மனிதாபிமானத்தோடு சட்டத்தை மதித்து அவர்கள் நடக்கிறார்களா என்றால் ஒருபோதும் இல்லை, எப்போதும் இல்லை. அதனாலே தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தீர்மானமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இந்த தேசிய கட்சிகளோடு என்றைக்கும் உறவு வைத்துக் கொள்வது என்பது அரசியல் உறவு இல்லை. இது மக்களுக்கு செய்கிற துரோக கட்சிகளாக இருக்கிறது, சட்டத்தை மதிக்காத கட்சிகளாக இருக்கிறது, இறையாண்மையை மதிக்காத கட்சிகளாக இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்காத அரசாக கட்சிகளாக இருக்கிறது என்றுதான் தேசிய கட்சிகளோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை, இரு கட்சிகளோடும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஜீவாதார உரிமைகளுக்காகவும் போராடி இருக்கிற இயக்கம், வெற்றி கண்டு கொடுத்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நாங்கள் கேட்பது, திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்கள் தமிழ்நாட்டுக்கு, டெல்டா மாவட்டத்திற்கு, விவசாயிகளுக்கு போதிய தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசியல் ரீதியான அழுத்தமும் கொடுக்க வேண்டும், சட்ட ரீதியான அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும். இதை காலத்தோடு செய்திட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.